பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். எங்கே உட்காந்துன்னா ஒரு மரத்துக்கு கீழே. அப்போது பாட்டிக்கிட்ட கேஸ் அடுப்பெல்லாம் இல்லை. விறகு அடுப்பில் குச்சி மரம் அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு அடுப்பை மூட்டி அதில் வடை சுடுவாங்களாம். அப்போது அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சுட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வழியாக ஒரு காக்கா பறந்து வந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சான். வடையோட வாசனை வேற ரொம்ப நல்லா வீசிச்சா, அதுக்கு ஒரு வடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சான். உடனே அது பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள் வடை நல்ல வாசமாக இருக்குது, எனக்கு ஒன்று தரீங்களா, நான் சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே பாட்டி சொன்னாங்களாம், சரி நான் வடை விற்று தான் நானும் சாப்பிடணும், நான் உனக்கு ஒரு வடை தரேன்னா நீ எனக்கு என்ன பண்ணலாம், குச்சி விறகு இதெல்லாம் நீ பறந்து போய் எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்கலாம், அப்படி நீ கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு வடை தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது நல்லா இருக்குல்ல, அதனால் காக்காவும் சரி ஓகே நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், குச்சிக்கு மரத்துக்கு இதெல்லாம் நான் போய் பொறுக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி காக்கா பறந்து போய் எல்லா இடத்துல இருந்த குச்சி குட்டி குட்டி விறகு எல்லாத்தையும் வாயில் எடுத்துகிட்டு பாட்டிக்கிட்ட சேர்த்து கொடுத்துச்சோம். பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஓகே நான் இந்த விறகை நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காக்காவுக்கு ஒரு வடை கொடுத்தாங்களாம். காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அந்த வடையை வாயில் கவ்விட்டு பறந்து போய் தன்னோட கூடு இருக்கிற மரத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அப்போது அந்த வழியாக ஒரு தந்திரக்கார நரி வந்துச்சான். அந்த நரிக்கு இந்த வடையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சான். நமக்கும் அது ஒரு வடை கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை ருசிச்சு பார்க்கணுமே அப்படின்னுட்டு ஒரு யோசனை வந்துச்சான் அதுக்கு. எப்படியாவது இந்த காக்காவை ஏமாற்றி அந்த வடையை நம்ம சாப்பிட்றணுன்ட்டு காக்கா கிட்ட போயிட்டு, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் அழகாக இருக்கேன்னா உன் குரலும் அழகாக தான் இருக்கும், நீ ஒரு பாட்டு பாடுறியா எனக்கு அப்படின்னு கேட்டுச்சான். காக்கா, இந்த நரி எதுக்கு நம்மள அழகாக இருக்க பாட்டு பாடுன்னு சொல்லுது அப்படின்ட்டு வடையை எடுத்து காலில் வச்சு மிதிச்சுக்கிட்டு கா கா கான்னு கத்துச்சோம். அப்போ வடை கீழே உழுகாதுல்ல, ஏன்னா அது காலில் வச்சு மிதிச்சுக்கிச்சு. நரி ஏமாந்து போச்சு. ஸோ இந்த கதையோட நீதி என்னன்னா, எந்த வேலையும் செய்யாமல் மற்றவங்களை ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அவங்க தான் ஏமாந்து போவாங்க.